செல்லக்குட்டீஸ் பியூட்டிஃபுல்லான பிங்க் ஸ்டார் அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக நம்மளுக்கு இந்த பாட்டு பிங்க் ஸ்டாரு. நானும் கண்டினியூஸாக சேல் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இந்த பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு பாட் கிளியரன்ஸ் ஒரு தடவை போட்டோம், அது பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளோட போஸ்ட் பார்த்துட்டு வரவங்க, இது வந்து பை நேச்சரே ஸ்மால் பல்பு. இது எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மொட்டை சொன்னல பை நேச்சரே ஸ்மால் தான். ரெயின் லில்லிஸில் கலர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பல்பு நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எப்படி வச்சு அதை அப்டேட் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆகிற எந்த ஒரு இதுக்கும் தமிழ்ச்சி கார்டன் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் எப்போ ரீபார்ட் பண்ணுறது, மண்கலவை போடுறது எல்லாமே பண்ணுறதுனால தான் இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து என்னை பிஸியாகவே வச்சுட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேக்கிங் வந்து இன்றைக்கி ஒரு 10-15 பண்ணணும்னு நினச்சேன். நிறையன்றது அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா உண்மையிலே அப்ரூட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே அடுத்து புல் சொன்னேன் இல்லையா, அக்டோபர் 24 நம்ம வந்து இந்த புல் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆனாலும் நாங்கள் அந்த வேர்களோட அந்த ஒரு இதில் ஒரு இது இருக்கும், என்னமோ சொல்லுவோமே, இதுக்கு பேர் கிழங்கு இதாக இருக்குது பாரு, இந்த கிழங்கோடு இது பண்ணி தான் எடுக்கிறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்படி வந்துடுது. ரொம்ப அதிகமாக இந்த கோரையை மட்டும் எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படின்னு தாங்க பார்க்குறோம் நாங்கள். ஸோ இந்த தொடர்ந்து வேலைகள் இருக்கிறதுனால இன்றைக்கி வெறும் 6 பார்சல் தான் என்னால் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் என்ன சந்தோஷம்னா 2 வந்து மார்க்கர் பேக்கிங், 1 வந்து டேக் பேக்கிங், அதை மட்டும் முடிச்சிட்டேன். மற்றபடி ஆட் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழ்ச்சி கார்டனில் பேர் ஊரோடு வந்தால் தான் ரிப்ளை பண்ணுவாங்க ஸ்டாஃப், இல்லைனா பண்ண மாட்டாங்க. கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே பிளாக்கில் போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கால்ஸ் வரதுனால நான் சொல்கிறேன். லேட் நைட்டு வர்றது, ஏர்லி மார்னிங் வந்து பண்ணுறது, எப்போ நம்பரை பார்க்குறாங்களோ அப்போவே பண்ணுறது. நம்ம கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இந்த பிஸ்னஸில் ஒன்றுமே கிடையாது. வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர் கொடுத்துறோம், உங்கள் பேர் ஊர் சொல்ல போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையானது வாங்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 500 வெரைட்டிஸ் சேர்க்குறவங்களா இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் கால் பண்ணாத கஸ்டமர்ஸ் தான் அவ்வளோ சேர்த்துருக்கேன். யாரெல்லாம் கால் பண்ணி பேசணும் இல்லை தொந்தரவு பண்ணிட்டு கால் பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு லில்லி கூட என்கிட்ட வாங்கினதில்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது. அதை வந்து அந்த கால் பண்ணி எந்த இது வந்தாலுமே நான் பிளாக் பண்ணிடுறேன். ஆனால் அவங்க வாட்ஸ்அப்பில் வர முடியும். ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால தான். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் ஒன்று பண்ணுற ஒன்று நான் ஏதாவது ஒரு இதுக்கு நோ சொன்னால் தான் அது கரெக்டுன்ற மாதிரி எனக்கு தோன்றப்ப நான் நோ சொல்லிவிடுவேன். ஸோ கால்ஸுக்கு நோ, ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அழகாக ஈஸி கோயிங்காக அவ்வளோ பல்ப்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. கால் பண்ணி இவங்க என்ன பெரிய ரூடு, கால் பண்ணால் அவங்க பேச மாட்டாங்களா, கால் பண்ணால் டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்களான்னா அந்த அளவுக்கு ஃபோன்லேயே டீட்டெயில்ஸை சொல்லி புரியக்கூடிய ஒரு விஷயம் ரெயின் லில்லி கிடையாது. தேங்க்யூ.